A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அண்ணாமலை அவசர டெல்லி பயணமா போயிருந்து ரிட்டர்ன் இப்ப வந்துட்டாரு, சென்னை வந்துட்டாரு. என்ன காரணம்? திடீர்னு இங்க பாஜகவினுடைய தலைவர்கள் கூட்டம், மாவட்ட தலைவர்கள் கூட்டம் எல்லாம் இங்க நடந்தது. ஆனா அண்ணாமலை டெல்லி போயிருந்தாரு. டெல்லியில ஒரு ரிப்போர்ட் அவர் தேவைப்பட்டா லாஸ்ட் நிமிஷம் சைக்கிள் சின்னம் இவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. யாருக்கு? வாசனுக்கு. சைக்கிள் சின்னங்கிறது ஆல் இந்தியாவில் அகிலேஷ் யாதவ் யாருக்கு கொடுத்தாலும் அந்த சின்னம் செல்லுபடி ஆகும். ஸோ இப்படி ஒரு புது கட்சியோட சிம்பலை வாங்கி டக்குன்னு அவர் 214 கேண்டிடேட் போட்டாலும் போட்டுருவாருன்னு அவரை பற்றிய ரிப்போர்ட் போகுது. மோடி ரொம்ப காஷியஸா இருக்காரு. அமித்ஷா மோடி பார்க்காத அரசியலா சார்? அண்ணாமலையை ஹேண்டில் பண்ண முடியாம இக்கட்டா தான் இருக்காங்கன்னு சொல்ற மெசேஜ் எப்படி இருக்கும்? உண்மைதான். இதுக்கு மேல நான் இதை சொல்ல விரும்பல. இதுதான் உண்மை. அமித்ஷாவோடு பிஜேபி தலைமையோடு விஜய் பேசினாரா? பேசியிருக்கலாம். விஜய் ஒரு பாப்புலர் ஹீரோ, க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர். ஸோ அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லும் போது பாஜக எதிர்ப்பை டைல்யூட் பண்றது கூட அவங்க பேசியிருக்கலாம். சிஎம் சார் என்னைய பழி வாங்கணும்னு நினைச்சா என்னைய பழி வாங்கணும்ல, அவரு அதனால ஒருவேளை பிஜேபி கிட்ட உதவி கேட்டிருக்காரா விஜய்ன்றதுதான் என்னுடைய கேள்வி. சிஎம் சார் தான் ஓட விட்டு வேடிக்கை தானே பாக்குறாரு. ஓகே, அவர் எங்க பழி வாங்குறாரு? ஓட விட்டு வேடிக்கை பாக்குறாரு. யாரையுமே கைது பண்ண இல்லையே. ஓடுங்க ஓடுங்க ஓடிக்கிட்டே இருங்க, ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால்னு பராசக்தி அவங்க அப்பா எழுதின வசனம் படி எல்லாத்தையும் ஓட விட்டுட்டு தானே இருக்காரு. யார அவர் கைது பண்றாரு? கரூர் சம்பவத்துக்கு பிறகாக டெல்லி லாபி தாவேகா அரசியலை தீர்மானிக்க போகிறது. தாவேகாவின் எதிர்காலமே டெல்லியில இருந்து தான் இப்போ அடுத்து நகர போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது நம்பர் 10 ஜன்பத்தா கூட இருக்கலாம், இல்ல அமித்ஷாவினுடைய முகாமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே சார். 11% நீங்க சொல்ற 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னா எவ்வளவு சீட்டு கணக்கு சார்? இதுலதான் பிரச்சனையே இருக்குது, வில்லங்கமே இருக்கு. வரட்டும் பார்ப்போம். அது எல்லாமே உடைச்சு பேச முடியாது. டெல்லி வில்லங்கம், அண்ணாமலை வில்லங்கம், ஆர்டிடி வில்லங்கம்லாம் இதுல தான் இருக்கு. விஜய் கிட்ட இருக்கவெல்லாம் ஜீரோன்னு விஜய் சொன்னார் இல்லையா? நான் தான் நம்பரு, மீதி எல்லாம் ஜீரோன்னு சொன்னார் இல்லையா? இல்ல அதுக்கு அப்படியா? அதுக்கு மீனிங் வருத்தம் அதான். அவ்வளோரும் பக்கா வியாபாரிங்க, ஒன்னா நம்பர் வியாபாரிங்க. இவங்களுக்கும் விஜய்க்கும் தொடர்பே இல்லை. பிசி ஆனந்துக்கு இவங்களுக்கு தான் தொடர்பு இருக்கு. எல்லாம் வியாபார அரசியல தான் அவனு இருக்கிறான். 214 போடக்கூடிய எண்ண ஓட்டத்துல அந்த விஜய்கிட்ட இருக்க எவனும் இல்லை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். விஜய் அரசியல் டெல்லியில என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக அவருடைய அரசியல் முழுவதுமே இப்ப டெல்லியில தான். ஒரு பக்கம் அமித்ஷா கூட பேசிட்டு இருக்காங்கன்றாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க போறாரு ஆதவர்ஜுனா அப்படின்ற செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. அதற்கு முன்பாக நான் அண்ணாமலையில இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் சார். அண்ணாமலை அவசர டெல்லி பயணமா போயிருந்து ரிட்டர்ன் இப்ப வந்துட்டாரு, சென்னை வந்துட்டாரு. என்ன காரணம்? திடீர்னு இங்க பாஜகவினுடைய தலைவர்கள் கூட்டம், மாவட்ட தலைவர்கள் கூட்டம் எல்லாம் அங்க நடந்தது. ஆனா அண்ணாமலை டெல்லி போயிருந்தாரு. என்ன அவசர அழைப்பு டெல்லியில? ஐபி ரிப்போர்ட் படி, குஜராத் டீம் ரிப்போர்ட் படி, நாங்க மோடி, நட்டா, சந்தோஷ், அமித்ஷா இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்த ரிப்போர்ட் படி தமிழக பாஜக அண்ணாமலை தான். அண்ணாமலை 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் 3.7%, 0 சீட்ல இருந்த கட்சியை 11.4%, 0 சீட்ல கொண்டு வந்துட்டாரு. சீட்டு 0 தான். 18% என்டிஏ ஏட்டு எடுத்த வாக்குல அண்ணாமலை ஒரு ஹீரோவை பாக்குறாங்க. அது பாராளுமன்ற தேர்தல் மோடி தலைமைக்கு விழுந்தது. சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையை ஹீரோவை பாக்குறாங்க. அண்ணாமலை தான் இங்க தமிழக பாஜகவில் பெரிய ஆளுங்கிறது பல டீம்ஸ் அந்த ரிப்போர்ட் கொடுத்தனால மோடி என்ன பாக்குறாருன்னா, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது, அதுக்கு நாம அலோவ் பண்ணிடக்கூடாதுங்கிறத பாக்குறாரு. ஸோ டெல்லியில கூப்பிட்டு சந்தோஷ்கிட்ட பெரிய அளவு பேசி ஒரு என்ன காரணம் கொண்டும் கட்சிக்கு கட்டுப்பாடோடு இருக்கணுங்கிறத அவர்கிட்ட இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் முக்கியமான ஆள், தேசிய தலைவர் நியமிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுங்கிறத அவங்க அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ போனது அவரை சமாதானப்படுத்துறதுக்காக தான் டெல்லி கூப்பிட்டுருக்காங்களா? அவர் தான் தமிழக பாஜகங்கிறத உணர்ந்து தான் டெல்லி ஒவ்வொரு காய்களையும் நகர்த்திட்டு இருக்குது. அவர் இந்த மாநில கமிட்டி கூட்டத்தில் கலந்துக்க விருப்பப்படாதனால இந்த டைமை பயன்படுத்தி டெல்லிக்கு போயிருக்கிறார். அப்போ டெல்லியில அவருக்கான முக்கியத்துவம் இருக்குது அண்ணாமலைக்கு. இங்க தமிழ்நாடு பாஜக தலைவர் இன்னைக்கு இருக்கிற திரு நயனாரோ மற்றவர்களோடு அவர் நெருக்கம் இல்லாமல்
தன்னை விலக்கி வைத்துக் கொள்ள தானே கொஞ்சம் விலகி நிற்க முற்படுகிறார் அண்ணாமலை. கண்டிப்பா அதுதான் உண்மை. டெல்லியில் அவருக்கு முக்கியத்துவம் இருக்குன்னா தமிழக பாஜக அவர் தான், தொண்டர்களின் தலைவர் அவர் தான், ஓட்டர்ஸ் அவரை தான் பெருசா எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சனால தான் டெல்லியில் அந்த முக்கியத்துவம் இருக்கு. இல்ல, டெல்லி முக்கியத்துவம் இருக்கிறதோட இங்க தமிழக பாஜகவின் முக்கியத்துவம் தேவையில்லை அண்ணாமலைக்கு. இங்க இவங்களோட ஒரு ரேப்போல இருந்தா தானே அது பெரிய அளவுக்கு ஒரு மைலேஜ் கொடுக்கும். அதுல அங்க போய் 2 நாள் பார்க்க முடியும், அரை நாள் பார்க்க முடியும், இல்லைன்னா 1 வாரம் வெயிட் பண்ண முடியும். ஆனா அவர் அரசியல் இங்க பண்ணணும்னா இங்க இருக்கிற தலைவர்களோட நெருக்கமா இருக்கணுமே. சில நெருடல் இருக்குது என்றாலும் தமிழக பாஜக கரூர் பாஜக சார்பா அவர் அந்த கரூர் 1 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இன்றைக்கு இருக்கிற தலைமையோடு நெருடலோடு ஒரு மனக்கசப்போடு தான் அண்ணாமலை பயணிக்கிறாரா? நயினார் நாகேந்திரன் வெர்சஸ் அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் வெர்சஸ் அண்ணாமலை எல்லாம் இல்லவே இல்லை. நீங்க அண்ணாமலையை மாத்தினதான் இஷ்யூவே தவிர நயினாரை போட்டதெல்லாம் ஒன்றும் இஷ்யூவே கிடையாது. அது நயினார் அந்த கட்சி வந்து சோசியல் இன்ஜினியரிங்ல நாடார் தேவேந்திர குல வேளாளருக்கு அடுத்தபடியா மறவர்களும் அந்த கட்சியில வரணும்னு சொல்லும்போது அதிமுக இருந்து வந்தவர் அவரை அங்கீகரிக்கூடிய அவரை போட்டதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இஷ்யூ அண்ணாமலையை மாத்தினது எடப்பாடி பழனிசாமிக்காக மாத்தினது. இப்போ எடப்பாடி பழனிசாமி சரியா சீட்டு தரலன்னா அண்ணாமலை லாஸ்ட்ல ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னா மூப்பனாரு நரசிம்மராவுக்கு எதிராக ரிவோல்ட் பண்ண மாதிரி இவர் ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னா அது பாஜக சுத்தமா இங்க பெரிய பலகீனத்தை அடைஞ்சிருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் டெல்லி தலைமைக்கு இருக்குது. அது மட்டும் இல்ல, மோடி பிரதமரான பிறகு, மோடி கண்ட்ரோல்ல கட்சி வந்த பிறகு ஒரு கல்யாண் சிங்கோ, ஒரு எதியூரப்பாவோ, ஒரு வகேலாவோ, ஒரு உமா பாரதியோ யாருமே வந்து உருவாகல. இன்னொரு கட்சி தனி கட்சி தொடங்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒருத்தர் உருவாயிடக்கூடாதுங்கிறது தான் இப்போ பாஜகவுக்கு எண்ணம். இன்னும் சொல்ல போனா டெல்லியில ஒரு ரிப்போர்ட் அவர் வந்து தேவைப்பட்டா லாஸ்ட் நிமிஷம் வந்து சைக்கிள் சின்னம் வந்து இவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. யாருக்கு? வாசனுக்கு. சைக்கிள் சின்னங்கிறது வந்து ஆல் இண்டியாவில் வந்து இவர் அகிலேஷ் யாதவ் யாருக்கு கொடுத்தாலும் அந்த சின்னம் செல்லுபடி ஆகும். ஸோ இப்படி ஒரு புது கட்சியோட சிம்பலை வாங்கி டக்குன்னு அவர் 214 கேண்டிடேட் போட்டாலும் போட்டுருவாருன்னு அவரை பற்றிய ரிப்போர்ட் போகுது. மோடி வந்து ரொம்ப காஷியஸாக இருக்காரு. நாம தலைமையேற்று செயல்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு டிசிடன் வந்து ஒரு தனி கட்சி ஒருத்தர் தொடங்கினதாட்டு வரலாறு வரக்கூடாதுங்கிறதுல அவரும் உறுதியாக இருக்கிறார். யாரை போய் சந்தித்தாரு சார் டெல்லியில? அது ஏதாவது தகவல் இருக்கா? அண்ணாமலை சந்திப்பு என்கிட்ட பேசினாரு. கண்டிப்பா யாரை சந்திச்சார் நான் கேட்கவே இல்லை. பல விஷயங்கள் பேசினாரு. போகும் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. டெல்லியில இருக்கும்போது ஸ்பேஸ் டைம்ல ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. நான் எல்லா விஷயமும் அப்படி கேட்க மாட்டேன். அவர் ஐஏஎஸ் ஆபீசர், மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர். சில விஷயங்களை மட்டும் நாம பதிவு பண்ணிட்டு அப்படி விட்டுருன்னு தவிர என்ன ஏதுங்கிறத நான் ஜாஸ்தி ஒன்றும் கேட்க மாட்டேன். முக்கிய தலைவர்களை பார்த்துட்டு வந்தாருன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் நீங்க, ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரு அண்ணாமலை விஜய் அரசியல் குறித்து ஏதேனும், இந்த கரூர் சம்பவம் குறித்து ஏதேனும் அந்த ஒரு சப்ஜெக்டோட ஏதாவது அங்க போயிருந்தாரா? அது ஏதாவது இருக்கா? கரூர் சப்ஜெக்ட்ல அவரு விவரமாயிட்டாரு, தெளிவாயிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல கரூர் சப்ஜெக்டை வந்து அவரு திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தினார். ஏன்னா அவரை திமுகவுக்கு ஆளுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணும்போது அவர் அதை தெளிவாக பண்ணாரு. தன்னோட உள்ளூர் எதிரியான செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் பண்ணாரு. அவர் தான் கரூர் சப்ஜெக்டை பெருசாக்குனதுல முக்கிய பங்கு. ஆனா கரூர் சப்ஜெக்ட்ல இன்னொரு தேரி பாஜகவுக்குள்ள ஓடுனது எங்க தேரி தான். நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக எதுவும் பேசாம நான் மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவா வரேன்னு சொல்லிட்டு நயினார் சொல்றதோ அண்ணாமலை சொல்றதோ மற்றவங்க சொல்றதோ என்கிட்ட கேட்காதீங்கன்னு அந்த இஷ்யூவை மினிஸ்ட்ரியில் 7வது இடத்துல இருக்கவங்க ட்ரீல் பண்ண போன விதம் இன்னைக்கு வந்து பாஜகவுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடாதா, கண்கொத்தி பாம்பாட்டு கழுகாட்டு ராகுல் காந்தி பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த அரசு கவிழ்ந்துராதா, பாஜகவுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துடாதா, 69ல் காங்கிரஸுக்குள்ள பிரச்சனை வந்த மாதிரி பாஜகவுக்குள்ள பிரச்சனை வந்துடாதா, 10-15 வருஷமா நம்ம அதிகாரம் இல்லாம போயிட்டோமே, இடையில ஏதாவது அதிகாரம் வந்துடாதான்னு பதவி இதுல ராகுலை விட மல்லிகார்ஜுன கார்கே அப்படி வந்தா பொது தளத்துல அவரை தான் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. அந்த டைம்ல இன்னைக்கு ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ்ல வந்து ராகுல் காந்தியே விஜய்கிட்ட பேசும் முன்னாடி ஸ்டாலின்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பேசினதாட்டு கேஎஸ் அழகிரி சொல்றாரு. அழகிரி சொல்றாரா? இவரு செல்வ பிறந்தே சொல்றாரு. கேஎஸ் அழகிரி ஸ்டேட்மெண்ட்டும் அப்படிதான். 45 அப்போ அவரும் புரிஞ்சுக்கிட்டார், டிசிடென்டா இருந்தவரும் புரிஞ்சுக்கிட்டார். 45 வாக்குறோம் ஏன் கருத்தை அப்படி சொல்லியிருக்காரு எங்க அழகிரி அண்ணன். ஓகே, அப்போ இந்த 22ங்கிறது ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு விஷயம். ஸோ இது தமிழ்நாடு பொலிட்டிக்ஸா பாஜகவுக்கும் பெரிய ஸ்டேக்ஸ் கிடையாது, காங்கிரஸுக்கு அசம்பிளில பெரிய ஸ்டேக்ஸ் கிடையாதுனாலும் 10 எம்பி 40 எம்பி கிட்ட வந்து அந்த அணி வருதுங்கிறது ஒரு முக்கியமான இது. ஸோ இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதை பேசக்கூடிய கருத்தாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டின மாதிரி கிணற்று தவளையா தமிழ்நாடு சென்ட்ரிக்கா தான் பேசுவாங்க. அதுதான் வீவர்ஸ் மத்தியிலையும் பெரிய
ஒரு ஆர்வத்தையும் கொடுக்கும். ஆனா ரியல் பொலிட்டிக்ஸ் இது ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா இந்த பொலிட்டிக்ஸ் இருக்குது. தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை தேசிய கட்சிகள் ஆல் இண்டியா சென்ட்ரிக்காட்டு அந்த 22 எம்பியை மையமா வச்சுதான் மோடியும் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல், சோனியா போன்றவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சார் அது அப்படி ஒரு இஷ்யூ எல்லாம் நடக்க போதா, அப்படி எல்லாம் ஆட்சி கவிழ்ப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் தெரியாத ஒண்ணு நீங்க சொல்றீங்க. ராகுல் அப்படி எதிர்பார்க்கலாம், மல்லிகார்ஜுன கார்கே எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் 2026 சென்ட்ரிக்கா விஜய வண்டியில ஏத்தணும், விஜயையும் கூட இழுத்துட்டு போலான்ற எண்ணம் அங்க நிறைய பேருக்கு இருக்குல்ல. என்டிஏ அலைன்ஸ்ல பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அதுல அலர்ட் ஆயிட்டாரு. இல்ல அண்ணாமலைக்கே அந்த எண்ணம் இல்லையா? அண்ணாமலை அலர்ட் ஆனதுதான் விஜய் சொல்லட்டுன்னு அன்னை பேசினார். நான் விஜய்க்கு அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா விஜய்க்கு நாம சப்போர்ட் பண்றாங்க நம்ம ஆளுங்க. அது நாங்க என்ன மார்க்கெட்டிங் அதிகாரியா எங்க கிட்ட கேட்டுங்கிறீங்கன்னு கோவப்படுறாரு அண்ணாமலை. அதுக்கு பிறகு விஜய் இன்னும் பதில் சொல்லல. அந்த கேள்விக்கு விஜய் இன்னும் அட்ரஸ் பண்ணல. விஜய் தரப்பு இல்ல, விஜய் தரப்பு எதுக்குமே அட்ரஸ் பண்ணாம தான் இருக்காங்க. அதுதான் ஏமாளி ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு மோடி லாயலிஸ்ட் மற்றவங்களும் அலர்ட் பண்றாங்க. ஓகே, குறிப்பா விஜயே 10 நிமிடம் அமித்ஷாவோடு பேசியதாக இன்றைக்கு ஒரு முக்கியமான வார இதழ் செய்தியாவே வெளியிட்டிருக்காங்க. பல செய்தி நிறுவனங்களும் இதை செய்தியாக்குறாங்க. விஜய் அமித்ஷா பேச்சு நடந்ததாக, இந்த பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. நம்ம ராகுலோட பேசுனதை அடுத்து பேசுவோம். அமித்ஷாவோடு பிஜேபி தலைமையோடு விஜய் பேசினாரா? பேசியிருக்கலாம். விஜய் ஒரு பாப்புலர் ஹீரோ, க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர். ஸோ அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லும்போது பாஜக எதிர்ப்பை டைல்யூட் பண்றது கூட அவங்க பேசியிருக்கலாம். இல்ல அப்போ அமித்ஷாவும் அந்த எண்ணப்பாட்டுல இருப்பாருல்ல. கண்டிப்பா விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸ்ன்றத அவங்க கணக்குல எடுப்பாங்கல்ல. கண்டிப்பா விஜய் ஒரு க்ரோட் புல்லர்ங்கிறத மதிச்சுதான் அவங்க பேசியிருப்பாங்க. இல்ல அது நமக்கு வாக்கு சதவீதமா கூட நமக்கு வந்தா, என்டிஏவுக்கு வந்தா அது வராது. அமித்ஷாவே போட்டாலும் தப்பு கணக்கு. அது பலன் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இல்ல அமித்ஷா போட்டாலே அது தப்பு கணக்குன்னு நான் சொல்லிட்டேன். அமித்ஷா போட்ட கணக்கு எங்க தப்பா இருக்கு? தமிழ்நாட்டுல மட்டும் தான் தப்பா இருக்குது. அவருக்கு நிறைய கணக்கு. அமித்ஷா போட்ட கணக்கு தப்பா இருக்கு, சரியா இருக்குல்ல. அமித்ஷா மோடிக்கு பெரிய அசெட். மோடி அமித்ஷா அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பலன் நிரூபிக்காத ஒருத்தர் தன் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு யார் கணக்கு போட்டாலும் அது தப்பு கணக்கு. விஜய் தரப்பு ஆனால் முயற்சி செய்தது, உதவி கேட்டது, அதெல்லாம் உண்மையா சார்? விஜய் தரப்பு உதவி கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பாஜகவோட கைகோக்கும் போது அவங்களுக்குள்ள நஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆதவ் அர்ஜுனா டேரோடூன் போனது, அவர் அவருடைய ஒரு விளையாட்டு போட்டிக்கான நிகழ்வுக்காக அங்க போனாரு. ஆனாலும் அவர் அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர், உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் பிஜேபி என்ன செய்திட முடியும்? யாருக்கு என்ன செய்துட்டாங்க? இல்ல பழி வாங்குது சிஎம் சார். என்னைய பழி வாங்கணும்னு நினைச்சா என்னைய பழி வாங்கணும்ல. அதனால ஒருவேளை பிஜேபி கிட்ட உதவி கேட்டிருக்காரா விஜய்ன்றதுதான் என்னுடைய கேள்வி. சிஎம் சார் தான் ஓட விட்டு வேடிக்கை தானே பாக்குறாரு. ஓகே, அவர் எங்க பழி வாங்குறாரு? ஓட விட்டு வேடிக்கை பாக்குறாரு. யாரையுமே கைது பண்ண இல்லையே. ஓடுங்க ஓடுங்க ஓடிக்கிட்டே இருங்க, ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால்னு பராசக்தி அவங்க அப்பா எழுதின வசனம் படி எல்லாத்தையும் ஓட விட்டுட்டு தானே இருக்காரு. யார் அவர் கைது பண்றாரு? ஏன் ஓட விட்டு வேடிக்கை பார்க்கறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள்? சட்டம் தன் கடமை செய்யறது மாதிரி சட்டத்தின் கடமையில அவர் செய்யறாரு. ஓகே, அந்த இதுதான், அந்த ரூல்ஸ் தான். ஆனால் நீங்க சொல்லுங்க, ஏன் கைது செய்ய பயமானு நீங்க கேளுங்க. இல்ல அந்த கேள்வியை நம்ம வைக்க முடியாது. இல்ல வைங்க. அவரு இல்ல சார், இதுல நீங்க இல்ல ஒரு மைலேஜ் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்களா? அதுதான் என்னுடைய அரசியல் கேள்வி. அரெஸ்ட் பண்ணா மைலேஜ் ஆயிடும்ல. செப்டம்பர் 11 ஐயா தியாகி இமானுவேல் சேரனார் மர்டர். எஃப்ஐஆர்ல ஐயா தியாகி முத்துராமலிங்க பேர் கிடையாது. கலவரங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்போ கைது பண்ணி பப்ளிக் ஒப்பீனியன் வருது. 2 வாரம் கழிச்சு கைது பண்றாங்க. ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் வந்த பிறகு ஒரு முடிவை ஒரு அரசாங்கம் ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்ல எடுக்கிறாங்க. ஸோ இதுல பப்ளிக் ஒப்பீனியன் ஏன் இன்னும் கைது செய்யல? இல்ல பப்ளிக் ஒப்பீனியன் இன்னுமே விஜய் ஹேட்டரா மக்கள் மாறல, இன்னுமே விஜய் மேல கோவப்படல கரூர் பகுதியில் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பப்ளிக் ஒப்பீனியன் இது ஒரு மேட்டரா? கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை என்னாச்சு, வேற கேள்வி கேளுன்னு சீமான் கேட்டுட்டு இருக்கிறாரு. இது ஒரு இஷ்யூவான்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுல அவங்க கைது பண்ணாங்கன்னா உடனே பழி வாங்கிட்டாங்க அதுன்னு சொல்றதுக்கே ஒரு கோஷ்டி வரும். அதனால எதுவுமே பண்ணல. இப்போ என்ன நெருக்கடி விஜய்க்கு இருக்கு? என்ன நிர்பந்தம் இருக்கு? ஒரு நெருக்கடி இல்லைன்றீங்க? எனக்கு எதுவும் இருந்த மாதிரி தெரியலையே. இப்போ டெல்லிகிட்டையும் அவர் வசமா சிக்கிட்டாரு, இங்க தமிழ்நாடு அரசுகிட்டையும் அவர் வசமா சிக்கிட்டாரு, திமுக கிட்டையும் சிக்கிட்டாருன்றது தானே பலருடைய பார்வையா இருக்குது. அப்படி நான் நினைக்கல. சட்டப்படி எதையுமே எதிர்கொள்ள முடியும். அவரு என்னன்னா சுயநலமா அரசியல் பண்ணாரு. அரசியல் வியாபாரியா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கண்டஸ்ட் பண்ணல, விக்ரவாண்டில கண்டஸ்ட் பண்ணல, ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணல. இதெல்லாம் அரசியல் வியாபாரத்தனம். அதை தாண்டி மதுரை மாநாட்டில் திருப்பரங்குன்ற விஜய், திருமங்கலம் விஜய், திருவையாறு விஜய், அந்த மாதிரி திருவையாறு இல்ல, அந்த மதுரை மேற்கு மதுரை சொன்னாரு, உசிலம்பட்டி விஜய்னு சொன்னாரு. இப்போ அவர் சொன்ன மாதிரி அவரை தவிர இது எல்லாருமே சீரோவாயிட்டான். எவனுமே எங்கேயும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இதை பயன்படுத்திக்கிட்டு
எடப்பாடிக்கு போஸ்டர் போட்டுறதும் அதிமுக கொடியோட கொடி வைக்கிறதும் அரூர்ல, பாப்பிரெட்டிப்பட்டியில, பெண்ணகரத்துல, தர்மமங்கல, காரியமங்கலம், பெண்ணகரத்துக்குள்ள காவிரிப்பட்டினம் பக்கம் ஒரு இடம். ஸோ அந்த பெல்ட்டுக்குள்ள அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டுக்குள்ள, வன்னியர் பெல்ட்டுக்குள்ள, 10.5 பெல்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாமகவினர் வந்து கொடியை பிடிச்சிட்டு போறதும் போஸ்டர் போடுறதும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுவும் தலைமை சாங்ஷனோட நடக்குதா இல்ல நடக்குதா, தலைமை வந்து அதை கண்டுக்காம இருக்காங்களா, இது பற்றி ஒன்றும் சொல்லாம 7 நாளா ஓடிட்டு இருக்குது. இல்ல தருமபுரி மாவட்ட தலைவர் இதை மறுத்திருக்காரு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கிறதா நமக்கு தகவல் வந்தது செய்திகள். ஆனா நமக்கு யார் உதவி செய்யறாங்க, இந்த நேரத்தில் நமக்கு பக்கபலமா இருக்காங்களோ அவங்களுக்கு சில சமிக்கை கொடுக்கறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இது வந்து தலைமை தான் இதை முடிவு பண்ணும். தருமபுரி மாவட்ட தலைவருக்கும் போஸ்டர் போட்ட கோஷ்டிக்கும் 2 கோஷ்டிகளா இருக்கலாம். இதை முடிவு சொல்ல வேண்டியது மாநில தலைமை தான். மாநில தலைமை இந்த மாதிரிப்பட்ட இதை என்கரேஜ் பண்றாங்களா, அல்லது இது நம்ம கட்சி எந்த முடிவு எடுக்காம நீங்க கட்டுப்பாடற்ற கூட்டமாட்டு செயல்படக்கூடாதுன்னு சொல்றாங்களாங்கிறத அவங்க தான் தெளிவுபடுத்தணும். இல்ல சார், வளைச்சு வண்டியில போடலான்னு பிஜேபி யாரையுமே நினைக்கும். ஆமா தானே, அதுல ஏதாவது லாபம் நமக்கு கிடைக்குமான்னு நினைக்கிறது தானே. என்னத்தங்க பிஜேபிங்க சாதிச்சுட்டு ஆர்கே நகர்ல அதிமுக நிற்கும் போது 2ஆம் இடம் வந்தாங்க. இவங்க நோட்டாவுக்கு கீழே போனாங்க பிஜேபி. அதுதான் முதல் சாதனை. ஜெயலலிதா இறந்த பிறகு பாமகவை நம்பி இங்க விக்கிரவாண்டியில கேண்டிடேட் போட்டு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு 29% ஓட்டு எடுத்தாங்க. அதிமுக பாஜகவை நம்பி, தமிழ் மாநில காங்கிரஸை நம்பி கேண்டிடேட்டே போட முடியல. இதுதான் சாதிச்சது. பிஜேபி சாதிச்ச ஒரே இது சீட்டு வரலனாலும் 11.4% அண்ணாமலை எடுத்ததுதான் ஒரே சாதனை. ஜெயலலிதா இறந்த பிறகு என்னத்தை சாதிச்சுட்டாங்க? இல்ல இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும்னு வந்தாரு. அது இன்னுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இப்ப பாருங்க, இந்த ஒரு இஷ்யூ மூலமா ஏதாவது ஒரு நமக்கு வந்து அந்த என்டிஏ அலைன்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கான ஒரு வேலையை எடுக்கலாம் அப்படின்னு அமித்ஷா தரப்பு முயலாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? முதல்ல 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை இல்லைன்னா அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் மோடிக்கு கன்சர்ன். இப்போ இல்ல சார், இது வந்து தீர்மானிக்கிறது அண்ணாமலை இல்ல, அமித்ஷா, எடப்பாடி அவங்க 2 பேரும் தானே இதை பேசிக்க போறாங்க. நயனார் நாகேந்திரன் இருக்க போறாரு. அண்ணாமலை ரோல நீங்க சொல்றீங்க, அண்ணாமலைக்கு இன்னுமே ரோல் இருக்குன்னு டெல்லியில தான் சொல்றீங்க. இங்க தமிழ்நாட்டுல பெரிய ரோல் இல்லைன்னு அவரே விலகிதான் நிக்கிறாரு. அவரே எல்லா இடத்துலயும் பங்கேற்கிறதுல மாவட்ட தலைவர்கள் கூட்டம், அந்த கூட்டத்தை தவிர்த்துட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம்னு தான் டெல்லிக்கு போனார் அண்ணாமலை. நீங்க தானே சொல்றீங்க இதெல்லாம். எடியூரப்பா, கல்யாண் சிங் மாதிரி ஒரு செல்வாக்கான தலைவர் அண்ணாமலைங்கிறது டெல்லி தலைமைக்கு தெரியும். அவர் ரிவோல்ட் பண்ணிட்டாருன்னா எல்லாமே பாழுங்கிறதும் தெரியும். ஸோ அவரை ஹேண்டில் பண்றது டெல்லிக்கு வந்து பெரிய ஒரு இக்கட்டா தான் இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இல்ல அமித்ஷா மோடி பார்க்காத அரசியலா சார்? அண்ணாமலையை ஹேண்டில் பண்ண முடியாம இக்கட்டா தான் இருக்காங்கன்னு சொல்ற மெசேஜ் எப்படி இருக்கும்? இது உண்மைதான். இதுக்கு மேல நான் இதை சொல்ல விரும்பல. இதுதான் உண்மை. அப்போ ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறார் அண்ணாமலை. அப்படியா? அரசியல்ல தன்னுடைய முக்கியத்துவத்தை உயர்த்திக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுவாங்க. அவரும் மோடி கிட்ட ஒரு ப்ரொபோசல் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ தனக்கு எது முக்கியத்துவமோ அந்த அளவில் தான் ஒவ்வொருத்தரும் தங்களோட அரசியலை பண்ணுவாங்க. இது எடப்பாடியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இப்ப இருக்குல்ல, அதை ஏதாவது பிரிச்சு விடுற மாதிரி அவருடைய ப்ரொபோசல் இருக்குமா? அப்படி ஏதாவது கொடுத்திருக்காரா? பிரிச்சு விடுற மாதிரி எல்லாம் இல்ல. தான் வாங்கின பலத்துக்குரிய சீட்டு, தான் உழைச்சி எடுத்த பலத்துக்குரிய சீட்டு வாங்கணுங்கிறதா அவரோட நோக்கம். ரைட்டு சார். அந்த 11% என்ன கொடுக்கணும்ன்றது தெரியும்ல. அந்த 11% பாமகவும் இருக்கு, மற்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும்ல சார். முட்டாள்தனமான இந்த ஆர்கியூமெண்ட்டை தொடர்ந்து வைக்காதீங்க சார். 18% பாமகவும் இருக்கு, பாஜகவும் இருக்குன்னு சொன்னா கரெக்ட். ரைட்டு. இல்ல 11%லே அந்த ஓட்டெல்லாம் இதா இருக்கும்ல. சரி, அப்ப 4.3 மாம்பழ ஓட்டுல இந்த பதாமர ஓட்டு இருக்குது இல்ல, தேவாங்க செட்டியார் ஓட்டு இருக்கு, 24 மலை செட்டியார் ஓட்டு இருக்குது, கார்காத்த வேளாளர் ஓட்டு இருக்குது. அது இல்லாம எப்படி 4.3 பாமக வந்து இந்த ஒரு பாஜக சாதிச்சுட்டு அண்ணாமலை சாதிச்சிட்டாருன்னா அதை ஏத்துக்க மனசு இல்லாம அபத்தமா முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட்டை தொடர்ந்து வைக்காதீங்க. நான் காங்கிரஸுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். ராகுல் காந்தி, விஜய் பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு நட்பா ஏதாவது மாறுமா? ஏன்னா இங்க சீட்டு எவ்வளவு கொடுக்குறாங்க என்னன்றது அப்பதான் தேர்தல் நெருங்கினதுதான் தெரியும். நாளைக்கு அது கூட ஒரு நட்பா மாறலாம்ல. ஏன் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம்ல. பல நிரூபிக்காத விஜயை நம்பி காங்கிரஸ் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. கடந்த 15-20 நாட்களுக்கு முன்பு, கரூர் சம்பவத்துக்கு முன்பாக காங்கிரஸ்ல இந்த பேச்சு அதிகமாக ஓடியது தெரியுமா? உள்ளரங்கு கூட்டங்கள்ல. நீங்க சந்தோஷப்பட்டுடுங்க, அது எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. விஜய் ஒரு ஆப்ஷனா பேசியிருக்காங்க சார். எல்லா தலைவர்களும் நிரூபிக்காத விஜய மெட்டீரியலா செயலளவுல ஒரு ஆப்ஷனா இருக்க மாட்டாங்க. ஏட்டுச்சுரக்கா, கறிக்குதவாத காகித புலி, தினமலர்ல பொய் செய்திகள், இதுல தான் வருமே தவிர நிஜத்துல அது சாத்தியமே இல்லை சார். காங்கிரஸ்ல திரு ராஜேஷ்குமார்ல இருந்து அத்தனை பேரும், ராஜேஷ்குமாருக்கு பதிலா கிள்ளியூரை சீட்டை திமுக எடுத்துக்கிட்டு
பத்மநாபபுரம் சீட்டை காங்கிரஸ் கொடுத்தாலும் காங்கிரஸ் தலைமையை யாருமே எதுவும் பேச போறதில்ல. பட் ஸ்டாலின் அப்படி செய்யக்கூடிய தன்மை இல்ல. ராஜேஷ்குமார் இப்படி பேசுறதுனால ஒரு சீட்டே பிடிக்குவாங்கன்றீங்களா? ஸ்டாலின் அப்படி செய்யக்கூடிய தன்மை கொண்டவர் இல்ல. ஜெயலலிதா அப்படி செய்யக்கூடிய. ராகுல் காந்தி என்ன சப்போர்ட், அதுவும் ராகுல் காந்தி விஜயோடு பேசுறாரு அப்படின்னா பர்மிஷன் கேட்டு தான் பேசினாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வெளியே ஓப்பனாவே காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றது என்ன மாதிரி செய்தி இது? எங்க டெபாசிட் இல்லாத காங்கிரஸ். ஜோதிமணிக்கு 2.5% ஓட்டு கூட கிடையாது. மாணிக் தாகூருக்கு 3.5% ஓட்டு கூட கிடையாது. வசந்தகுமார் இப்போ சிட்டிங் எம்பி வசந்துக்கு விஜய் வசந்துக்கு ஃபாதர், அவருக்கு மட்டும்தான் டெபாசிட்டே உண்டு. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட முடியும்? சும்மா ஏதாவது பேசலாமே தவிர மற்றபடி செயலாளர்கள் என்ன இருக்க முடியும்? காங்கிரஸுக்கு பலம் என்ன? வாசன் போன பிறகு 4% குறைஞ்ச பலம் தான் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு பலம். இது ராகுலுக்கு தெரியாதா? அதனால விஜய் கிட்ட பேசுறதுனா கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசக்கூடிய நிலையில தான் இருக்காங்களா? அப்படியெல்லாம் வேண்டாம். தமிழ்நாட்டில் மீண்டும் 2014 நிலைமைக்கு போவோம்னு தூக்கி போட்டுட்டு போனா தாராளமா போகலாம். அது யார் தடுக்க முடியும்? ரைட்டு. இல்ல அப்படி ஒரு தோற்றம் எல்லாம் உருவாகாதுன்னு நினைக்கிறீங்களா அரசியல்ல? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அதை ஒரு தொகுதியில மட்டும் டெபாசிட் வாங்கினா 4% காங்கிரஸ் அனுபவிச்சுட்டு இருக்குது. இந்த அணி வெற்றி பெறது வரை தொடரும். 68 சீட்டு வாங்கினாங்களா 2011? அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் இல்ல சார்? அதெல்லாம் முடிஞ்ச கதை. அதுக்கு பிறகுதானே 2014 நாடார் ஏரியாவில் தவிர இந்த ஜோதிமணிக்கு டெபாசிட் கிடையாது, மாணிக் தாகூருக்கு டெபாசிட் கிடையாது. வாய்க்கிலேயே பேசக்கூடிய ஆளுங்களுக்கு டெபாசிட் இல்லை. டபுள் டிஜிட்ல கூட ஓட்டிங் கிடையாது. ராகுல் காந்திக்கு தெரியாதா? கரூர் சம்பவத்துக்கு பிறகாக டெல்லி லாபி தாவேகா அரசியலை தீர்மானிக்க போகிறது. தாவேகாவின் எதிர்காலமே டெல்லியில இருந்து தான் இப்போ அடுத்து நகர போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது நம்பர் 10 ஜன்பத்தா கூட இருக்கலாம், இல்ல அமித்ஷாவினுடைய முகாமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே சார். இது எல்லாமே வதந்தி தான் மதேஷ். எதுவுமே காங்கிரீட்டா எவிடன்ஸ் கிடையாது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. விஜயை பொறுத்தளவுல எடப்பாடிக்கு ஒரு பயம் இருக்குது. அவர் தனிச்சு நின்னா நாம பாதிக்கப்படுவோங்கிற அச்சம் எடப்பாடிக்கு இருக்குது. ஸோ எடப்பாடி தரப்பு அவர் தனிச்சு நிற்க கூடாது என்பதற்காகவும், தனிச்சு நின்னா நம்ம பாதிக்கப்படுங்கிறதுக்காகவும் அவருக்கு சீட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. இது மட்டும்தான் நிஜம். ஏன்னா அது எடப்பாடியே அந்த முடிவில் இருக்கிறாரு. மற்ற எல்லாமே காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான். நான் கூட மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷுக்கு நேற்று நாங்கள் ட்ராட் பண்ணி எங்கள் டீம்லேருந்து ட்ராட் பண்ண லெட்டரில் விஜய் தனிச்சு நின்று பலம் நிரூபிக்கிறது தான் 29ல் 98ல் வாஜ்பாய் தலைமையில் எல்லாரும் வந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டாலின் 45% வாக்கு தாராளமாக சட்டமன்றத்தில் எடுத்துருவார். இப்போ இருக்க இன்டாக்டா இருக்க அணியை வச்சு, அணி இன்டாக்டா இருக்குன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். ப்ளஸ் ஸ்டாலின் அலையன்ஸ் ஆப்ஷனை பன்னீர்செல்வம், பிரேமலதா, டிடிவி போன்றவங்களும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டாக்டர் ராமதாஸ் கூட அதை ஓப்பன் பண்றாரு. ஸோ இதுதான் தமிழ்நாடோட இன்றைய பொசிஷன். இதுல பலன் நிரூபிக்காத விஜய் ஒரு கூட்டணிக்கு போனா அது அதோட அவருக்கும் அழிவு, நமக்கும் எந்த பிரயோஜனமும் அது வராது. இல்ல சார், என்டிஏ பஸ் இன்னும் ஃபில் ஆகல. இன்னும் ஃபில் ஆகல. நான் என்ன ஃபுல் ஆகல. நான் பேசுறது 29ல மோடி நன்மைக்காக பேசுறேன். நான் 26க்கு பேசுறேன். அது நீங்க பேசிடுங்க. அதுல 26ல விஜய் பலன் நிரூபிச்சா 29ல பவன் கல்யாண் 14ல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு 19ல் பலன் அளிச்சு 24ல் என்டிஏக்கு பலன் அளிச்சார்ல, அந்த மாதிரி அவர் ப்ரூவ்டு ஓட்டோட வந்தா பலன் அளிக்க முடியும். ஸோ விஜய் வாக்க நிரூபிக்கிற நல்லதுன்னு மோடி ஃபார் PM 2029க்காக ஃபைட் பண்ணக்கூடிய எங்க டீம் இதை மோடிக்கு பிரசன்ட் பண்ணியிருக்குது. அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இல்ல நீங்க உங்க நரேட்டிவ் நீங்க என்ன கணக்கீடு பண்றீங்களோ அதை சொல்றீங்க. நான் கேட்கறது இன்னும் என்டிஏ பஸ் ஒண்ணு, இந்த பக்கம் திமுக கூட்டணி பஸ் ஒண்ணு. இங்க அது ஓவர் ஃப்ளோவில் இருக்குது. நீங்களே சொன்னீங்க இதுக்கு மேல யாருனாலே அது ஓவர் ஃப்ளோ தான். அது ஸ்டாலின் கையில இருக்கு. எஸ். ஆனா இந்த பக்கம் என்டிஏ பஸ் இன்னும் ஃபுல் ஆகல, ஃபில் ஆகல. இன்னும் நிரப்பணும். இன்னும் நிறைய பேர் வர்றவங்க எல்லாம் வண்டியில ஏத்திக்கணும். பாஜகவுக்கும் திமுகவுக்குமே, பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமே ஷீட் ஷேரிங்ல ஒரு முடிவுக்கு வரலையே. அவங்க 3 தடவை ஷீட் ஷேரிங் பண்ணவங்க. 3 தடவை பண்ணவங்க. நீங்க 2021ல கூட நடக்காதுன்னு எல்லாரும் சொல்லும் போது நான் சொன்னேன் ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏன்னு நான் தான் சொன்னேன். அதான் நடந்தது. அப்புறம் அந்த கட்சிக்குள்ள விஜயகாந்த் ஒருக்கா 2009ல பழைய காலம், இப்ப தேவையில்லை. அப்போ சோனியா காந்தி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க நான் 20 சீட்டு வாங்கிடுறோம். அதாவது திமுக கிட்டயா? ஆமா, உங்களுக்கு 9 சீட்டு தரோம், நாங்க 11 சீட்டு எடுத்துக்கிறோம்னாப்புல. சரி. விஜயகாந்த் அந்த இடத்துக்குள்ள தனிச்சாட்டே போயிட்டாரு. அவங்க 16 சீட்டு காங்கிரஸுக்கு கலைஞர் கொடுத்தாரு. விஜயகாந்த் தான் கூட 4 சீட்டு வாங்கி அவங்கள்ட்ட தஞ்சை கொடுத்து 9 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தினகரன் ஆதரவா திருநாகரசு எல்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்க வெற்றி பெற்ற அந்த அணியோட விஜய் பாஜகவில் சேர்ந்துடக்கூடாதுன்னு
நீங்களும் கூட வாங்க, உங்களை எப்படியாவது அகாமடேட் பண்ண பார்க்கறேன்னு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர வெற்றி பெற்ற இடத்துல இருந்து யாரும் டெபாசிட்டுக்கு ஒரு நார்வேல மட்டும் கன்னியாகுமரியில் மட்டும் டெபாசிட் ஆனவங்க அதை விட்டு கலத்திட்டு போக முயற்சி பண்ண மாட்டாங்க. இல்ல சார், நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா அவர் திமுக தான் அரசியல் எதிரின்றாரு. அவங்க கொடுக்கிற சீட்ல இந்த பிரச்சனைக்காக போய் அடைக்கலம் ஆக மாட்டாரு விஜய். காங்கிரஸ் அப்படி ஒரு டிமாண்ட் வச்சா கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு 0% சசிகலா அம்மையார், தீபா ஜெயக்குமார் மாதிரி அசாண்டேட் இருக்கக்கூடிய விஜய் கிட்ட இதைத்தான் முயற்சி பண்ணுவாங்கிறது என் கருத்து. ஆனா பிஜேபி இந்த முயற்சி எல்லாம் பண்ணல சார். வெறும் 500 ஓட்டு 1000 ஓட்டு இருக்கிறவங்க எல்லாம் வச்சுக்கிறாங்களா கட்சிக்குள்ளார, அதான் அலைன்ஸா வச்சுக்கிறாங்கல்ல தொகுதிக்கு. பிஜேபி பொறுத்தல எடப்பாடியே பயந்துருக்காரு, நான் சொல்லிட்டானே. என்ன பயப்படாரு? விஜய் தனிச்சு நின்னா தன்னோட ரெட்டல ஓட்டு தான் பாதிக்கப்படும். விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு தான் பாதிக்கப்பட்டது. கமலஹாசன் வரும்போது எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம், கமலஹாசன் வரும்போது எம்ஜிஆர் அதிமுக ரெட்டல ஓட்டு தான் பாதிக்கப்பட்டது. இப்பவும் அண்ணா எம்ஜிஆர்னு வரக்கூடிய விஜயாலையும் அது சினிமா நடிகரங்கனாலையும் ரெட்டல ஓட்டு தான் பாதிக்கப்படுங்கிறதுனால ஏற்கனவே 40ல் இருந்த ஒரு சீமான் கிட்ட ஒரு ஆளை இழந்து, இந்துத்வா கிட்ட ஒரு ஆளை இழந்து, ஸ்டாலின் ஒரு 5 ஆளை இழந்து தொடர் இழப்பில் இருக்கக்கூடியவர் விஜயாலும் நமக்கு இழப்பு வரும்னு கருதி விஜயை கூட்டணியில் அகாமடேட் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த தாவேகா கொடிகள், தாவேகா போஸ்டர்களை எனக்கு என்னமோ இதில் பிஹைண்ட் அதிமுகவே இருந்து செயல்படுறாங்களோன்னு ஒரு சந்தேகம் கூட இருக்குது. அல்லது அந்த விழுப்புரம் இங்கிட்டெல்லாம் வந்து தாவேகா கொடியும் அதிமுக கொடியும் சேர்ந்து பறக்குது இல்லை, பார்க்குறீங்களா? இப்போ அதில் வந்து அதிமுகவுக்கு ஹேண்ட் இருக்கும்னு நினைக்குது, அல்லது தாவேக்காலோட லோக்கல் ஆட்களை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. அந்த தர்மபுரிக்காரன் மட்டும் பர்ச்சேஸ் ஆகாம அறிக்கை விட்டுருப்பாரோன்னு தோணுது. இல்ல சார், அதாவது விலைக்கு வாங்கிட்டாங்களோ பணம் கொடுத்துன்னு தோணுது சார். எடப்பாடி ஏன் விஜய சாஃப்டா அணுகிறாரு இந்த விஷயத்துல? தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கல விஜய்க்கு அப்படின்னு தானே அவருடைய குற்றச்சாட்டா இருக்குது. அப்படின்னா விஜய் வந்தால் நமக்குமே லாபம் தான், அது நம்முடைய முதலமைச்சர் கனவுக்கு லாபம் தான் அவர் நினைப்பாரு. அதுதான் சார், அவர் போட்டியிட்டா விஜய் தனிச்சு போட்டிட்டா நஷ்டப்படுவோன்னு நினைச்சு டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாரு எடப்பாடின்னு சொல்றேன். பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. இல்ல சார், இப்போ 2 ரெட்டை இலைக்கு 1 தாமரை நீங்க சொல்றீங்கல்ல, அந்த கால்குலேஷன்ல எவ்வளவு சீட்டு வரும் சார்? நான் ஒரு அந்த 18% சேர்த்து எவ்வளவு சீட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். 18க்கு கேட்க முடியாது. 11க்கு. அது 11க்கு எத்தனை சீட்டு? ஓபிஎஸ், டிடிவி எல்லாம், ராமதாஸ் எல்லாம் ஸ்டாலின் நோக்கி வந்துட்டாப்ல. அப்படி இருக்கும்போது எப்படி 18 கேட்க முடியும்? எங்க ஸ்டாலின் நோக்கி வந்துட்டாங்க? அவங்க விஜய் சப்ஜெக்ட்டுக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு மட்டும் பேசுறாங்க கருத்து. அந்த கருத்தை வச்சு அவங்க திமுக நோக்கி எங்க போறாங்க? வந்துட்டாங்கிறது என் கருத்து. நீங்க கருத்து பார்வையற்றவரா இருந்தா இருந்துட்டு போங்க சார். ஏற்கனவே அங்க நிறைய கூட்டம் இருக்கு சார், அவங்களுக்கே சீட்டை பிரிச்சு கொடுக்கணும் சார், எக்கச்சக்கமா இருக்கு சார். அவர் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிறது உண்மைதானே? ரைட்டு. 11%க்கே நீங்க சொல்ற 2 ரெட்டைலைக்கு 1 தாமரைன்னா எவ்வளவு சீட்டு கணக்கு சார்? இதுலதான் பிரச்சனையே இருக்குது, வில்லங்கமே இருக்கு. வரட்டும் பார்ப்போம். அது எல்லாமே உடைச்சு பேச முடியாது. டெல்லி வில்லங்கம், அண்ணாமலை வில்லங்கம், ஆர்டிடி வில்லங்கம்லாம் இதுல தான் இருக்கு, பார்ப்போம். எடப்பாடிக்கு இன்னும் நிறைய சோதனைகள் இருக்குன்றீங்களா? எப்படி? இல்ல அவரு திறமசாலி, பல சோதனைகளையும் தாங்கக்கூடியவர் தான், நல்ல ராஜதந்திரி தான். நம்மளே அவரு சரண்டர் ஆக மாட்டாருன்னு நினைச்சோம். உள்ள வந்து ஷாக்க கொடுத்துட்டாரு என்டிஏக்குள்ள வந்து. இல்ல சார், என்டிஏ இப்ப ஆசைப்படுது, அதாவது விஜயையும் தன்வயப்படுத்திடணும். எடப்பாடிங்கிறது யாரு? ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. 7வது இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஸ்டாலினுக்கு கிளீன் சீட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல அவங்களுடைய குற்றச்சாட்டே அந்த குழுவே 7 பேர் குழுவா வந்தவங்க. அது 7 பேர் குழுங்கிறது நிர்மலா சீதாராமனுக்கு அடக்கம் தானே? ரைட்டு சார். ஆனா அவங்க ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்ல வந்து அரசு நிர்வாக திறமை தான் கோளாறு பிரச்சனைன்னு இருக்காங்க. கண்டிப்பா காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எதிராக இதை சொல்றது சாதாரண ஒரு விஷயம் தான். இது ஒன்றும் பெருசா எடுக்க வேண்டிய சார். இப்போ வரைக்கும் என்டிஏ அலையன்ஸ், அதாவது பிஜேபி கேட்கறது மொத்தம் 60 சீட்டு கொடுத்துருங்க, அதாவது எடப்பாடி கிட்ட கேட்கறதுன்னு சொல்றாங்க. சரிங்க, எடப்பாடி என்ன சொல்றாரு? விஜயும் நீங்க கொண்டு வந்துருங்க, 60 சீட்டு வாங்கிட்டு விஜய்க்கும் சேர்த்து கொடுத்துருங்கன்னு சொல்ல போறாங்க. கற்பனையா ஜாலியா கற்பனை இறக்கி விட்டுட்டு என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். நாட்டில் அதான் ஓடுது. கிரெடிபிலிட்டி இல்லாமலே பொய்யங்களையும் கேசியங்களையும் பத்திரிகைகள் டன்டனா இழங்குறதும் வெப்புகளில் பேசுறதும் அதான் ஓடுது. நம்ம கிரெடிபிலிட்டி இருக்கணும், நம்ம சொல்றது கரெக்டா இருக்கணுங்கிற லெவல்ல ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசிட்டு இருக்கோம். விஜய் இமேஜ் இன்னுமே டேமேஜ் ஆகாம தானே சார் இருக்கு? இந்த சம்பவத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தானே ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க. விஜய் 214 தொகுதி கேண்டிடேட் போட்டா பலனு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள யாருக்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு, விஜய்க்கும் அந்த வாக்கு வலிமை உண்டு. டெல்லி அரசியல் விஜய்க்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுதா இல்லையா? அமித்ஷா தரப்பு நான் கேட்கறது டேங்கிபிளா எதுவும் தெரியல, வெளிப்படையா எதுவும் அது தெரியல. ரைட், அதுதான் தெரியுது. விஜய் அரசியல் வெளிப்படையா எதுவும் தெரியல. கேசியங்களை மக்கள் இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்கிறதுக்காக ரெக்க கட்டி பறக்க விடுறாங்களே தவிர டேங்கிபிளா எதுவும் தெரியல. நான் சொல்றது தரவின் அடிப்படையில, ஃப்ரம் ஹார்ட்ஸ் மவுத்ங்கிற அடிப்படையில சில விஷயங்களை சொல்றேன்.
இறுதி கேள்வியா வைக்கிறேன் சார். விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகாக தாவேகாவினுடைய அந்த இமேஜ்ன்றது நீங்க ஒரு பார்வை வச்சிருந்திருப்பீங்க, இப்ப எப்படி இருக்குது? நான் அதுலலாம் கரூர் சம்பவத்தை ஒரு பெருசா நினைக்கல. கள்ளக்குறிச்சி சாராய சாவு மாதிரி தான் அதை நான் நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி சாராய சாவு நடந்ததும் சிவகார்த்தியன் சீமானை பார்த்த இதை மறைக்கிறதுக்காக சிவகார்த்தியன் போபியாவில் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்கறதுக்கு விஜய் வந்தார். நான் அப்பவே சொன்னேன், ஒன்றும் எந்த மாற்றமும் இருக்காது, எந்த இதுவும் கிடையாது, தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். முடிஞ்ச முறை சொல்லல. அது தனி நிகழ்வு சார். போய் சீமான் சிவகார்த்திகேயன் சந்திப்புக்கும் கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒரு சம்பவம். அது சரி, நீங்க உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. சிவகார்த்திகேயனை விஜய் போட்டியா எடுப்பாரா? விஜய் மனசுக்கு தெரியும், எங்களோட அதிரடிக்கு பயந்து தான் இந்த படத்திலே துப்பாக்கி எல்லாம் கொடுத்தாரு. அதோட வெற்றி எங்களுக்கு விடு. டைரக்டர் கதை இல்லையா, உங்க கதையா அது? எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு. இதுல நோட்டாவுக்கு ஓட்டு கூடும், 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு அப்படின்லாம் ஜான அரிகிசாமி காலையில இருந்து சாயங்காலம் வரை சீமான்ட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் தான் சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷன் நடக்கும், ஆம்ஸ்டாங் மர்டரோ, ஆம்ஸ்டாங் ஒரு நல்ல சிறிய வள்ளல், நிறைய பேர் படிக்க வச்சார், அது வேற விஷயம். மர்டருக்கோ இது கொள்ளக்குறிச்சி ஆராய்சாவுக்கோ விக்கிரவாண்டியில் எந்த தாக்கம் இருக்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இது ஒரு நிகழ்வு. பட் இந்த நிகழ்வு ஓடிட்டு இருக்குது. இப்போ அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் விஜய்க்கும் உள்ளது. இந்த இஷ்யூக்குள்ள போய் தலையை நுழைக்கிறது நமக்கு லாபம் இல்லைங்கிறத சீமான்லாம் இப்போ தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பாபர் மசீதியா ராமர் கோயிலான்னு சொல்லும்போது, பாஜக ராம் டெம்பிள்னு சொல்லும்போது, முலாயம் சிங் யாதவ் பாபரி மசீதுன்னு சொல்லும்போது, கன்ஷிராம் தன்னோட இஷ்யூவை சொல்லி அட்டவணை பிரிவு சமூக சகோதரிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட கழிவிடங்கள் வேணும், அதுதான் எங்களுக்கு பிரச்சனை, இந்த நாட்டில் இது கூட இல்லைங்கிறது தான் பேசினாப்புல. அதே மாதிரி இந்த இஷ்யூவை மற்ற கட்சிகள் பேசுறதுல லாபம் இல்லை, அதை பெரும்பாலான கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் திமுக எதிர்ப்பில் பாஜகவில் ஒரு பிரிவினர் மட்டும் புரியல. இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. விஜயனுடைய தாவேகாவை எப்படியாவது கூட்டணிக்குள் வளைத்து போடலாம் என்டிஏ அதிக முயற்சி செய்கிறது, அதே போல அதிமுகவும் முயற்சி செய்கிறதுன்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? என்டிஏ முயற்சி செய்யறதுக்கு அவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. அவங்களே எடப்பாடி கிட்ட 2-1 வாங்கக்கூடிய அந்த அண்ணாமலைக்கு ஃபார்முலா எப்படி ஆக போகுதுங்கிறது பார்க்க வேண்டிய விஷயம். எடப்பாடி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, மேஜர் பார்ட்டி. அவர் விஜய் தனிச்சு நின்னா தனக்கு பாதிக்கும்னு நினைக்கிறாரு. அதனால விஜய் தனிச்சு நிற்க முடியாத அளவுக்கு அவர் தரப்போட மனவலிமை இழக்க செய்து எல்லா வித்தைகளையும் அவர் 4-5 நாளா காட்டிட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மை. கொடி காட்டுறது, அந்த பேனர் வைக்கிறதெல்லாம் அதுக்கு காரணம் விஜய்கிட்ட சுத்தி இருக்கணும் வியாபாரிகள் தான். மனவலிமையோட தனிச்சு போட்டியிடுறதுக்கு எண்ணம் கொண்டவன் சுத்தமா இல்லை. ஏதாவது ஒரு எடப்பாடி கூட்டணி கிடைக்காதா, கேண்டிடேட்டும் கிடைச்சி நமக்கு எடப்பாடி செலவழிக்கிறதுக்கு இரட்டை இலக்கத்தில் கோடிகளை தந்துட மாட்டாரான்னு நினைக்கிறவன் தான் அங்கே இருக்கிறான். ஸோ முழுக்க சந்தர்ப்பாத கூட்டமாக இருக்கனால தான் அவனும் இந்த போஸ்டர் வைக்கிறதும் கொடி நடக்கிற வேலையும் அவனும் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் விஜய் அரசியல் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னாலும் அவரோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு முறையில் பிஜேபியோட தொடர்பில் இருக்கிறவங்க தான், கடந்த காலங்களில் இருந்தவங்க தான். ரங்கசாமியோட தொடர்பில் இருக்கிறவர் தான் திரு புஷி ஆனந்த். அவர் இப்போ பிஜேபி அலையன்ஸ்குள்ள தான் அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. திரு நிர்மல்குமார் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவர், அவங்க அந்த பழைய நட்பு கொஞ்சமாவது இருக்கும். ஆதவ் அர்ஜுனா டெல்லியில தான் இருக்காரு, உத்தரகாண்ட் போனாரு, டேராடூன், இதெல்லாம் ஒட்டி பார்க்கும்போது பிஜேபி ரோல் ஏதேனும் இதுல பெரிய அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு வரதுக்கு தானே முயற்சி பண்ணுவாங்க, தனக்கு சாதகப்படுத்திக்க பிஜேபி முயற்சி பண்ணுவாங்க. விஜயே டிமானிட்டேஷன் ஆதரிச்சிருக்கிறாரு, மோடியை போய் பார்த்திருக்கிறாரு. ஆனா மெர்சல் படத்துல இருந்து, அந்த ஜிஎஸ்டிக்கு எதிராக களமாடல இருந்து, சிஏ எதிர்ப்பு சொன்னதுல இருந்து, வக்போர்டுக்கு எதிராக இது பண்ணதுல இருந்து, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்றதுல இருந்து, அவரோட தொழிலுக்கு பிஜேபி எதிர்ப்பு லாபம்னு அவர் பார்க்கிறாரு. ஸோ பிஜேபி கூட போறதுல அவருக்கு பல நஷ்டங்கள் இருக்கும். ஜான அரிகிசாமி இதெல்லாம் புரியாதவர் அல்ல, அதை அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே கேசியங்கள், வதந்திகள் அந்த அடிப்படையில் தான் போகுது. என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் விஜய் கிட்ட இருக்கவெல்லாம் சீரோன்னு விஜய் சொன்னார் இல்லையா, நான் தான் நம்பரு, மீதி எல்லாம் சீரோன்னு சொன்னார் இல்லையா. இல்ல அதுக்கு அப்படியா, அதுக்கு மீனிங் வருத்தம் அதான். அவ்வளோரும் பக்கா வியாபாரிங்க, ஒன்னா நம்பர் வியாபாரிங்க. இவனுக்கும் விஜய்க்கும் தொடர்பே இல்லை, புஷி ஆனந்துக்கு இவனுக்கு தான் தொடர்பு இருக்கு. எல்லாம் வியாபார அரசியல தான் அவனு இருக்கிறான். 210 நாளாம் போடக்கூடிய எண்ண ஓட்டத்தில் அந்த விஜய்கிட்ட இருக்க எவனும் இல்லை. இந்த இடத்துக்குள்ள கூட அரசியல் பண்ணது கூட அந்த தரப்பு யாரும் இல்லை. பட் இதையெல்லாம் சரி கட்டி விஜய் 214 போட்டால் அவருக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு. அதை நிரூபிச்சுட்டு வர்றது தான் ஒரு புதிய சக்திக்கு லாபம். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் கூட்டணி எதிர்த்தடுப்பிலே பலம் நிரூபிக்காம போனீங்கன்னா ஒரு நிரந்தர ஒரு அவமானமாக தான் அரசியல் அரங்கத்தில் விஜய்க்கு அது முடியும். பார்க்கலாம் சார் என்ன செய்ய போகிறாங்கன்னு. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ணாமலை தொடங்கின இந்த பேட்டி விஜயில் முடிஞ்சிருக்குது. டெல்லி அரசியல், டெல்லி லாபி எல்லாம் வதந்தி
இது எல்லாமே விஜய்க்கு அங்கெல்லாம் அந்த அளவுக்கு மேஜரா ஒரு பெரிய ரோல்லாம் இல்லை அப்படின்றது தான் உங்களுடைய பார்வையா இருக்குது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி ஆர்டி சார். நன்றி மாதேஷ்.